குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திர பகவான் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரோகிணியில் ஒரு உச்சம் பெற போகிறார். இந்த காலகட்டங்கள் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்துல இந்த வாரம் குருவுடன் சேர்ந்து அமர்ந்து கொள்ளப் போகிறார். இதுவும் ஒரு அடிஷ்னல் விஷயம். இப்போது டபுள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த உச்சத்தில் பெறக்கூடியவன் சந்திரன், உச்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான குரு. அதனால் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, உங்கள் சைடில் காற்றுல உங்கள் காட்டில் மழை அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசி செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். இந்த 2ஆம் இடம் சூரியன் அப்படிங்கிற குடும்பத்தில் பற்றின சில கவலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறார். செய்கிற காரியத்தை அவ்வளோ கிளாரிட்டி இல்லாத சூழ்நிலை காட்டுறது. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்ததுனால ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லா விஷயத்திலும் கலந்து பேசும்போது சில சிக்கல்களையும் கொடுக்குது. இந்த சிக்கல்களை கலைந்து நன்மையாக மாற்றுவதற்கு சுக்கிரனின் இந்த பயணம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது உங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த கேது பகவானால் குழந்தைகள் விஷயத்தில் சில விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி டியூன் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையும், 6ஆம் இடம் அப்படிங்கிற இந்த கன்னிராசியை சனி பகவான் பார்ப்பதும் குருவின் பார்வைப்பட்டு அவர் பார்வையினால் இருப்பதனாலே கொடுத்த காசு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் இடம் என்கிற களத்திரஸ்தானத்தை உங்கள் செவ்வாய் என்ற ராசிநாதனே பார்ப்பதனாலே உங்களால் முயன்ற வரை மற்றவருடன் கலகம் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால உடலில் கொஞ்சம் அசதி உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பது. 9ஆம் இடத்திலே குருவின் பார்வை, குருவினுடைய இடத்திலே புதனின் பார்வை இருப்பது உங்களுக்கு வஸ்திர லாபங்களை கொடுப்பது, ஆடை ஆபரணங்களை சேர்ப்பது போன்ற நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துவதும், தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் மற்றும் குருவின் பார்வை இருப்பதனாலே இடப்பெயர்ச்சியும் பயணங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், இதனால் வரக்கூடிய லாபங்களும் உண்டு. தேவையற்ற வார்த்தைகள் உடனான விஷயங்களினாலே சில சிக்கல்களும் உண்டு. அங்கே மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் விரயஸ்தானத்திலே சென்று மறைந்திருப்பதனாலும், அங்கே லாபஸ்தானத்திலே ராகு அமர்வதனாலும் பண வரவுகள் உண்டாகும். நினச்ச மாதிரி காசெல்லாம் கிடச்சிரும், ஒரு பிரச்சனை கிடைக்காது, நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானை குருவின் பார்வைப்படுவதனாலே ஆரோக்கியம் மேம்படும். எந்த காரியத்தில் செஞ்சாலும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையப்போகிறது. 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு உண்டாகும். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை உள்ள செல்லக்கூடிய இந்த காலகட்டம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. இப்படி ரோகிணியில் உச்சம் பெறக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் பணம் பண்ணுறார் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன் இருக்கிறார். சூரியன் ராசியில் இருந்தாலே நிலைகொள்ளாத எண்ண ஓட்டங்கள் இருக்கும்னு அர்த்தம். மனசில் ஏதோ ஒரு கவலை. 2ஆம் இடத்துல புதன் இருப்பார். 2ஆம் இடத்துல புதன் இருப்பது நன்மை, நல்லது தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்ததுனாலே தேவையற்ற விஷயங்களில் நம்ம வேண்டாத மூக்கு நுழைச்சி கஷ்டப்பட்டுக்கிறது. அங்கே சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் வந்ததுனால நல்ல விதமான பலன்களை மாற்றி கொடுப்பார். அதனால்
அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து காரியங்கள் செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டாகும். 4ஆம் இடம் என்கிற மண் மனை வாகனஸ்தானத்திற்குரிய ஒரு இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அங்கே ரிலேஷன்ஸ் கூட பேசும்போதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீணாக வம்பொழிக்க போய் மாட்டிக்கிறோம் பார்த்துக்கிறது நல்லது. 4 உறவுகாரங்களை பார்த்தாக்க நம்ம லூஸ் டாக் பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகள் ஸ்தானம் என்கிற கன்னியாஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் குருவின் கடாட்சத்தினால் பார்ப்பதனாலே குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அவர்களால் சில அலைச்சல்களும் உண்டாகும். அதனால் வரக்கூடிய லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிற சத்ருஸ்தானத்தை 12ஆம் இடத்துக்காரான செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் பார்க்கறதுனால செலவுகள் உண்டாகும். இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல் பெருசாக வேண்டாம், சிக்கலை தரும். கலத்திரஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். சூரியனின் பார்வையினாலும் அதே இடத்த குருவின் பார்வையினாலும் வளர்ச்சிகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அஷ்டமஸ்தானத்தை புத பகவான் பார்க்கிறார். புதனின் பார்வை இந்த அஷ்டமத்தில் இருப்பதனால் தேவையில்லாத மனசில் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனசை குழப்பிட்டு ஒரு காரியம் செய்யணுன்னா அந்த காரியத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரனின் பார்வையும் குருவின் பார்வையும் கலந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே லாபங்கள் பெருகும். நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வளரும். இந்த வாரத்தில் நல்ல சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள், திருமண செலவுகளுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே ராகு இருக்கிறது. பண விரயத்தை கொடுப்பதும் அதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கிறதும் யோசித்து செய்திகளால் லாபமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே சனி பகவான் குருவினால் பார்க்கப்படுவதனாலே எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். தன லாபம் உண்டு. விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் சேரக்கூடிய மங்கள யோகங்களும் இந்த வாரத்திலே உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது நமக்கு 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்குள்ள காலகட்டங்களிலே ராகுவின் சாரத்திலிருந்து தன்னுடைய சுயசாரமான ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடியதான சந்திரனுடைய பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்குள்ளர புதன் இருக்கிறார். ராசி புதனில் இருந்தாலே பிரயாணங்களை நிறைய கொடுப்பார். இங்கே அங்கேயும் ஓட வைப்பார். பில்லர் டு போஸ்ட் நிறைய அலைச்சல் இருக்கும். 2ஆம் இட தனக்காரகனுடைய இடத்திலே தனகாரகனே அமர்ந்து விட்டதனாலே பொருள் வரவுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்த்தது கிடைக்கும். அங்கே சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து அமர்ந்தனாலே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்துக்காரரான சூரிய பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதனாலே நன்மைகள் வரவேண்டியது கொஞ்சம் தாமதப்படும். தன விரயங்கள் உண்டாகும். 4ஆம் இடம் என்கிற கன்னிஸ்தானத்தில் மண்மனை வாகனஸ்தானத்தில் இருக்கக்கூடியதை சனி பகவானின் பார்வை பார்ப்பதனாலே சில கட்டுமானப் பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் பயணங்கள் மூலம் சில இடர்பாடுகளும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. 5ஆம் இடம் என்கிற அறிவு யுக்தி விஷயத்தில் செவ்வாயின் பார்வைப்படுவதனாலே பதட்டம் இல்லாமல் பண்ணிங்கன்னா சேதம் இல்லாமல் இருக்கும். அவசரப்பட்டு காரியங்களை முடித்துவிட்டு அதுக்கு பின்னால் யோசிக்காதீங்க. செய்வன திருந்த செய் அப்படின்னு வைத்து கொண்டீங்கன்னா நல்லது. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்தை விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய சூரியனின் பார்வையானது உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமைகிறது. கொடுத்த காசை திருப்பி வாங்கிடலாம், கவலைப்பட வேண்டிய வசூல பொருள் வரவுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஆரோக்கியம் மேம்படும். கலத்திரஸ்தானத்தை புதன் பகவான் பார்ப்பதனாலே நல்ல இணக்கமான கணவன் முனைவி உறவு நீடிக்கும். பிரியம் அன்பு ஜாஸ்தியாகும்.
குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் அஷ்டமஸ்தானமான மகர ராசியின் மேலே விழுவதனாலே மனத்திலே இருந்த குழப்பங்களும் பயங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வீட்டில் ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளும் அன்பும் ஆதரவும் உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராகு பகவான் இருப்பதனாலே தந்தை வழியிலே நல்ல செய்திகளையும் சொத்துக்கள் வழிகளிலே சில நிதர்சனமான நிதானங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்க அவரை குரு பார்ப்பதனாலே பண விரயம் கட்டுப்படும், புதிய வியாபார யுக்திகள் வெளிப்படும். லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்துவது பணத்தை இரட்டிப்பாவுக்கு வழிகளையும் உண்டு பண்ணும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் உங்களுக்கு பண விரயத்தையும் அலைச்சலையும் கொடுப்பார். இந்த வாரத்திலே 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி வெற்றி கொள்க. கடக ராசி நண்பர்களே, இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களிலே சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திர பகவான், உச்சம் பெறக்கூடிய சந்திர பகவான், உச்சத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் என்று 2 உச்சங்களை பெற்றும் ஒரு ஆட்சி கொண்ட செவ்வாய் ஆட்சியாக கொண்ட இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்குள்ளரே சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால மனசிலே பல குழப்பங்களையும் கொடுப்பார். பண வரவை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். 2ஆம் இடத்துக்குரியவரான இந்த சூரிய பகவான் லாபத்திலே இருப்பதனால லாபத்தை கொடுப்பதும், 2ஆம் இடத்திலே ஏற்கனவே கொஞ்சம் கேது இருக்கிறதுனாலே ஆரோக்கியத்திலே கொஞ்சம் குடர்பாடுகள் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துக்கான இந்த புத பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே சில செலவுகளும் உண்டாகும். சின்ன சின்ன பயணங்கள் மூலியமாக வரக்கூடிய தடைகள் உண்டு. 4ஆம் இடம் என்கிற பயணஸ்தானம் மாத்ருஸ்தானமான துலா ராசியை செவ்வாய் பார்ப்பதனாலே உங்களுக்கு பயணங்கள் போது தடைகளும், சில காரியங்களினாலே செய்த காரியங்களிலே சில ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்டர்பன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானத்தை, அறிவு ஸ்தானத்தை சூரிய பகவான் பார்ப்பதனாலே நல்ல முயற்சி, நல்ல சேர்க்கையின் பலன், வெற்றிக்கான வழி, இதை அனைத்தையும் கொடுப்பதும் குழந்தைகளின் வளர்ச்சியை கொடுப்பதற்கும் இந்த வாரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தை புத பகவான் பார்ப்பதனாலே நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை குருவின் பார்வைப்படுவதனால் களத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய நல்ல சுகங்களும், அங்கே சுக்கிரனின் பார்வை இருப்பதனாலே ஆரோக்கிய குறைபாடும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அஷ்டமஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு பகவான் சின்ன சின்ன பயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குருவின் பார்வைப்படுவதனாலே பயங்கள் நீங்கி, காரிய தாமதங்கள் நீங்கி, நன்மையாக வஸ்திர சம்பத்துக்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது. தொழில் ஸ்தானத்திலே கேந்திரம் ஏறிய ஆட்சி பெற்ற செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல முயற்சிகளே வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அமையக்கூடிய வாரம் இது. லாபஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்ததினால் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள். வெற்றிகளும், விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனினால் சில ஆரோக்கிய குறைவும் இந்த வாரத்தில் உண்டு. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும்.
வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள சூழ்நிலைகளே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே ரோகிணி நட்சத்திரத்தில் வரும்போது சந்திரன் உச்சம் பெறுவார். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது சூரியன் ஆட்சியில் இருப்பார். இப்போ அந்த சூரிய சந்திர சேர்க்கையினால் சர்வ அமாவாசை தினமாக 14ஆம் தேதி மிளிரும். மற்றும் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அதுபோல் ஆட்சி பெற்றவர் செவ்வாய் மேஷ ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ இந்த 3 கிரகம் உங்களுக்கு ப்ரொடாமினென்ட்லி நிறைய ஒர்க் அவுட் பண்ணும். உங்கள் ராசிக்குள்ளர கேது இருக்கிறதுனால மனதில் சில தடுமாற்றங்களுடைய எண்ணங்கள் நிறைய இருக்கும். 2ஆம் இடத்திலே புதன் இருந்தால் நன்மை கொடுப்பதாகவும், அந்த புதனுடைய வீடு தான் கன்னிராசி. அங்கே பார்வை சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து பார்க்குறார், அவரை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு நன்மையான பலன்களை குடும்பத்தில் கொடுப்பார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தன லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகத்தை உங்கள் ராசிநாதனே பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்திலிருந்து கேந்திரம் ஏறி கேந்திரம் பார்த்தால் தனம் பெருகும். அப்போ நல்லா தான் பணம் வரும். விரோதங்களும் உண்டு, அதை வச்சு மேனேஜ் பண்ணி வெளியில் வந்துடணும். பைசா லாபம் உண்டு. 5ஆம் இடமான ஆரோக்கியம் அறிவு ஆற்றல் இதை பற்றின யோசனைகள் குழந்தைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணுன்னா 5ஆம் இடம் பார்க்கணும். அந்த இடத்துல புதனின் பார்வை விழுகுது. கொஞ்சம் தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்றுவாங்க. அப்போ அவமானப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், குருவின் பார்வை அங்கே இருக்குது. அதனால் சத்ருக்கள் மூலியமாக சில தொல்லைகளும் உண்டு. அங்கேயே சுக்கிரனின் பார்வை இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. பயம் உண்டு, கலக்கம் உண்டு, ஜாக்கிரதை. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கார், ஆனால் குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் முயற்சிகளிலே புதிய மாற்றங்கள் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறார். காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றிகள் உண்டாகும். தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் லாபம் சந்தோஷம் கவர்மெண்ட் ரிலேட்டடான நல்ல முடிவுகள் இதெல்லாம் உண்டு. லாபஸ்தானத்திலே புத பகவான் நல்லதொரு ஆபரண சேர்க்கைகள் ஆடைகள் சுப நிகழ்வுகள் உண்டாக்குவார். உச்சத்திலே 12ஆம் இடத்திலே குரு விரயத்தை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த வாரம் சுக்கிரனோட சேர்க்கையினாலே லாபம் உண்டு என்ற ஒரு தீர்வையும் இந்த வாரம் புரிந்து கொண்டு 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றி நிச்சயம். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை சதய நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் புறப்பாடு ரோகிணி நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். லாபத்துக்குரியவர் இந்த சந்திரன் உச்சம் பெற போகிறார். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியை அந்த சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவானை இந்த குரு பார்க்கிறதுனால லாபத்தை நோக்கிய உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை பிடிச்சிக்கிறதுக்கான வழிகளை இந்த வாரம் நீங்கள் நிறைய முயற்சி செய்வீங்க. பிடிவாதம் குடும்பத்தில் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாயின் பார்வை 2ஆம் இடத்து மேலே இருக்குது.
ஆரோக்கிய குறைபாடுலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மிஞ்சி எப்படியானா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சணுன்ற எண்ணங்கள் நிறையா இருக்கும். 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்குள்ளரையும் சூரியனின் பார்வையும் குருவின் பார்வையும் விழப்போகுது. விரயஸ்தானத்துக்குரியவரான இந்த சூரியனின் பார்வை விழுவதனாலே சில முயற்சிகள் தடைகளாக மாறும். ஆனால் குருவின் பார்வை லாபத்திலிருந்து விழுவதனாலே அதை பலகீனம்லாம் பலமாக மாறிடும். என் வெற்றி என்னுள்ளே அப்படின்னு நீங்களே எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை, மண் மனை வாகனம் என்கிற ஆரோக்கியமான இடத்தை புத பகவான் பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார். அதனால் பயணங்கள், இடப்பெயர்ச்சிகள் லாபத்தை கொடுப்பதாக அமையும். வெற்றிகளின் இலக்கை எளிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதையுமே நீங்கள் தீர்மானமாக புரிந்துண்டு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். பஞ்சமஸ்தானம் இது உங்களுக்கு முக்கியமான இடம். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப சாஃப்ட் கார்னர் உங்களுக்கு. அங்கே குருவின் பார்வை இருக்கிறது, சுக்கிரனின் பார்வையும் இருக்கிறது. இதனாலே நிறைய வரவுகள் உண்டாகும், லாபங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கலையே, அவங்க லைஃப்பில் நல்ல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா இந்த வாரம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டாகும். 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளார உங்களுக்கான பவர்ஃபுல்லாக பேக்டாக இருக்குது. அங்கே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. பண வரவுக்கான அத்தனை விதமான வழிகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். கலத்திரத்தின் மூலியமாக இருந்த சண்டை 7ஆம் இடத்துல இருக்குது. அந்த சனி பகவானின் தாக்கம் அங்கு குருவின் பார்வையினாலே கலத்திரமும் உங்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும், அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பதனஸ்தானத்தை பார்ப்பதனாலே வரக்கூடிய கவலைகளும் இருந்தாலும், பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே தந்தை வழி சொத்துக்களை நீங்கள் டெஃபினட்டாக சுவாதீனப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திலே புதனின் பயணம் இடமாற்றங்களை கொடுத்தாலும் லாபத்தை கொடுப்பதாக அமையும். லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு மல்டிஃபோல்டு பெனிஃபிட் தருவதனால இந்த வாரம் உங்களுக்கு மனத்துக்கு உகந்த பிடித்த வாரம். அதனால்தான் 4-2 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு நல்ல திறம்பட வேலை செய்யும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் அப்படிங்கிறது 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள். சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திர பகவான் தொழிலுக்குரியவரானவர். இவர் அந்த தொழில் ஸ்தானத்திலே அங்கே குரு பகவான் உச்சமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் 7ஆம் பார்வையாய் பார்ப்பதனாலும் கலத்திரத்திலிருந்து பார்ப்பதனாலும் மனதிலே சில கலக்கங்கள் உண்டாகும். சரியாக தான் போயிட்டுருக்குமா, கூட்டு தொழிலாம் நல்லா இருக்குதா, நம்ம போயிட்டுருக்கிற பாதை சரியாக இருக்கா, எதனால் வரைக்கும் குரு நம்மளை காவந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, இனிமேல் யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சின்ன கலக்கங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆரம்பத்திலே இருக்கும். பணவரவுக்கான வாய்ப்புகளை 2ஆம் இடமான தன வாக்குஸ்தானத்தை குருவின் பார்வை ஃபுல்ஃபில் பண்ணிடும். போராட்டத்துக்கு லாபத்துக்குரிய இந்த சூரியனின் பார்வையும் அங்கே இருக்குது. அதனால் எப்படியானால் பண வரவுக்கான வாய்ப்பு அஷூர் ஆயிடுச்சு. முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே இருக்க விஷயங்கள், நம்ம எதையும் முயற்சி செய்தால் எழுச்சி அடையான்னு சொல்லுவோம், முயற்சி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி முயன்று செய்யக்கூடிய காரியங்களிலே தந்தை வழி ஆசீர்வாதத்துடன் செய்யக்கூடிய காரியங்களாக புத பகவான் உங்களுக்கு எடுத்து சொல்வார். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒரு லைனப் பண்ணி கொடுப்பார். அந்த லைனை கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா பணம் வந்துடும். அப்போ பணம் வரும். புத்தி தடுமாற்றம் இல்லாமல் செய்யும்போது பணம் வரும், லாபங்களும் உண்டு. மண் மனை வாகன யோகம் என்கிற 4ஆம் இடமான மகர ராசியை இந்த குரு பகவானும் பார்க்க போகிறார், சுக்கிர பகவானும் பார்க்க போகிறார்.
அப்படி இவங்க 2 பேரும் தொழில் ஸ்தானத்திலேருந்து கேந்திரம் பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு இடப்பெயர்ச்சியின் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள் உண்டு. மேலும் சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் கூட கலகங்களும் உண்டாகும். சில விஷயங்களிலே ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் லூஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இடறி விழுவதும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 5ஆம் இடம் என்கிற குழந்தைகள் ஸ்தானம் அறிவு ஸ்தானத்துக்குள்ளற ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்தபடி இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சத்ருஸ்தானத்தில் யோகாதிபதியான சனி பகவானை குரு பார்க்கறது உங்களுக்கு மல்டி டமாக்கா. அதனால் ஒரு நல்லதொரு யோகம் உண்டு. லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பெருகும். பெருநியலாக நீங்கள் வர வைக்கணும்னா சின்சியராக இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்குள்ளே போகாமல் லீகலாக இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் பார்த்துட்டா போதும். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால விட்டு பிடித்து கொள்வது நல்லது. ஃப்ரிக்ஷன்ஸ் ரொம்ப வேண்டாம். தொழில் முறையிலும் அதுவே கரெக்டு. அஷ்டமத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு. அதனால் உடலில் சோர்வு உண்டாகும். 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடிய புத பகவானாலே நல்லதொரு ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால வீட்டில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. தொழிலும் நல்லபடியாக முன்னேற்றமாக இருப்பதும் பயணங்களும் அலைச்சலும் இருந்தாலும் லாபங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல வாரத்தில் இருக்கிறோம். 7-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையுள்ள காலகட்டங்களிலே சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை சந்திர பகவான் செல்ல இருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவானின் செயல் உச்சம் என்கிற ஸ்தானம் வரை செல்வதும் உங்கள் ராசியை சந்திரனின் இடமான கடகராசியிலிருந்து உச்சம் பெற்ற குரு பார்ப்பதும் சிறந்தது. இந்த வாரத்தில் கூடுதல் சிறப்பு இந்த தான். உங்கள் ராசியை 2 பேர் பார்க்க போகிறாங்க. முதல்ல உங்கள் ராசியை சூரியனும் குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சூரியன் பார்க்கறதுனால எப்படி இருக்குது? நன்மைகள் உண்டாகும். 7ஆம் இடத்திலிருந்து பார்வை அலைச்சலை கொடுக்கும். 7ஆம் இடத்திலிருந்து சூரியனின் பார்வை மனதிலே ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டோமேன்னு ஒரு கவலையும் கொடுக்கும். இதே 9ஆம் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய குருவின் பார்வை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை புத பகவான் பார்க்க போகிறார். புதன் பகவானின் பார்வையினாலே குடும்பத்தில் சுபிட்சங்கள் பெருகும், நன்மைகள் உண்டாகும். அதுவும் அஷ்டமத்திலேருந்து வரும்போது கொஞ்சம் சரியாக செய்கிறோமான்னு அப்பப்போ செக் பண்ணிக்க சொல்லும். முயற்சி ஸ்தானத்தை சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து பார்க்க போகிறார்கள். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன லாபம், நல்ல விருத்தி, எதையும் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேவணும். மண் மனை வாகன யோகத்தை ராகு ஆக்குபை பண்ணுறார். தேவையில்லாமல் வார்த்தையை கட்டுப்படுத்தாதனால் வரக்கூடிய விவகாரங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லார் மேலேயும் பாசத்தோடு இருக்கலாம், பகட்டோடு இருக்கலாம், விரோதத்தோடு இருக்கக்கூடாது. 5ஆம் இடம் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், சில இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். லாபங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டு பிடிச்சாலே நல்லாயிருக்கும். சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியிலே அமர்ந்து இருக்கிறார். செவ்வாய் ஆட்சியிலே அமர்வது லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது, வெற்றிகள் உண்டாகும். கலத்திரஸ்தானத்திலே சூரிய பகவான் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். அஷ்டமத்திலே
புத பகவான் உங்களுக்கு மரணத்து வியாகுலத்தை கொடுப்பார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் லாபத்தை கொடுக்கக்கூடியதும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் கொடுக்கக்கூடியதாகவும் அமைகிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே அமரக்கூடிய கேது பகவான் மனதிலே பயத்தை கொடுக்கக்கூடியதாகவும், லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் தன லாபமும், விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயினால் ஆரோக்கிய குறைபாடு, அதனால் செலவுகளும் உண்டாகும். மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு கம்ப்ரைஸ்டு வாரமாக இருக்கும். 3-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சைக்கிள் ஆஃப் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி வரைக்கும் சந்திரன் போக இருக்கிறார். ரோகிணியிலே உச்சம் பெற போகிறார். கடகராசிக்குள்ளே குரு உச்சம் பெற்றிருக்கிறார் அஷ்டமத்தில். இதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசியை புத பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். புதன் 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே கலத்திர யோகம் அப்படின்னு உண்டு. நல்ல ஒரு வீட்டில் அமைதியாக இருக்கும், நிம்மதி கிடைக்கும், லாபம் உண்டு. 2ஆம் இடம் என்கிற தன வாக்குஸ்தானத்தில் குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் இருக்கிறதுனாலே பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டு. அதனால் நல்லதொரு வருமான வளர்ச்சிகளை காணலாம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் இருப்பதும் லாபத்தை கொடுப்பதனாலே இந்த வாரம் நல்ல சமிருத்தியாக பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகம் என்கிற இடத்திலே சனி பகவான் அமர குருவினால் பார்க்கப்படுவதனாலே நல்லதொரு விஷயங்களை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலையும், சுமூகமான செய்திகளும் உங்களை சேரக்கூடிய வாய்ப்புகளும், பயணங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடம் என்கிற ஆரோக்கியத்தை, சுபிட்சத்தை, யுக்தியை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த செவ்வாய் ஆட்சியில் அமர்ந்ததுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேரோடு இருந்துக்கிடுங்க. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் தன லாபத்தை கொடுப்பார். கொடுத்த பணம் திரும்பி வரும். வெளிநாட்டு வர்த்தக தொடர்பினால் கூடிய லாபங்கள் உண்டு. வெளிநாட்டு யோகம் உண்டு. 7ஆம் இடத்திலே கலத்திரஸ்தானத்திலே புத பகவானின் வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும், அஷ்டமத்திலே அமரக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருப்பதனாலே தேவையற்ற பயங்கள் களைவதற்கும், மனதிலே உடலிலே ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த குரு சுக்கிர சேர்க்கை. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறதால் மனதிலே தேவையற்ற பயங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும், சில காரியங்கள் தடைகளாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுட்டு யோசித்து செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் குருவின் அருளாலே தொழிலிலே வளர்ச்சியை கொடுப்பார். லாபத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை செவ்வாயும் கொடுக்கறதுனால இந்த வாரம் நினச்ச மாதிரி நடக்கும். பயப்பட வேண்டாம். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் அப்படிங்கிறது 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்கள். சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார் சந்திரன் கலத்திரஸ்தாரகன். ரோகிணி நட்சத்திரத்திலே 14ஆம் தேதி வரும்போது உச்சம் என்கிற ஸ்தானத்தை பிடிக்கிறார். 7ஆம் இடத்திலே கலத்திரஸ்தானத்திலே ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக அமர்ந்து கொண்டு பார்க்கிறார் உங்கள் ராசியை. அவரோடு இப்போ சுக்கிரனும் சேர்ந்துப்பார். இப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னா, குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லாயிருக்கும்.
சுக்கிரன் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கிய குறைபாடும் இருக்கும். 2ஆம் இடம் என்ற தனகாரகனுடைய இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர சனி பகவான் இருக்கார். அவரை குரு பார்க்கிறார். குருவின் பார்வையால் முயற்சியில் நல்ல லாபங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு. பணம் நிறைய வரும், கவலைப்பட வேண்டாம். பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லாயிருக்கும். பொருளாதார வசதி பெருகும். 4ஆம் இடமான செவ்வாய் 4-11க்குரியவர் அவர். இப்போ லாபம் நிறைய வருமா, நல்லாயிருக்கும். அவரே பாதகத்தையும் கொடுப்பார். அதனால் 4ஆம் இடம் பந்து அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கிட்ட பேசும்போது விரோதத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ஆம் இடம் யூகம், யுக்தி, ஐடியாஸ். இந்த இடத்துல சூரிய பகவான் இருப்பார். குழந்தைகள் விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆரோக்கிய தட்டுப்பாடு. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்தில் புத பகவான், லாபம், ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதை கொடுப்பார். 7ஆம் இடம் நல்லதொரு இணக்கமான சூழ்நிலையை தொழிலிலும் தொழில் வளர்ச்சியிலும் காட்டுவார். 8ஆம் இடத்திலே கேது பகவான் தேவையில்லாத மனத்திலே பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராசிநாதனே பார்ப்பதனாலே கோவில் குளங்கள் எல்லாம் போயிட்டு வரணும்னு எண்ணங்கள், தெய்வ சன்னிதானத்து முன்னே இறைவனை மனதார வணங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் வரும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம், லாபத்தை அஷ்டமாதிபதியான இந்த சூரிய பகவான் பார்ப்பதனாலே அங்கே வெற்றி, கொஞ்சம் பயம். விரயஸ்தானத்தை புதன் பார்க்கிறார். புதனின் விரயஸ்தானமானது சில ஆரோக்கிய தட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. 7-4 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக அமையும். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சதய நட்சத்திரத்திலேருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். 14ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் எடுத்துக்கிறார். கடகராசி சந்திரனுக்குரியது. அங்கே குரு பகவான் உச்சத்தில் இருக்கவும், உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே மேஷராசியிலே செவ்வாய் ஆட்சியில் இருக்கவும் இந்த வாரம் இருக்கிறது. இவர்களால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறது எதையும் பெருசாக செஞ்சிடணுன்னு ஒரு எண்ணம். ஆனாலும் தெளிவாக இல்லாத சூழ்நிலை. படுத்துறது எதுனா தெளிவில்லை, அந்த தெளிவில்லாமல் இருக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளர உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். குரு சனி பார்வை. இப்போ குரு சனி பார்க்கறதுனால 2ஆம் இடமான தனம் பெருகும், பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஆரோக்கியம் மேம்பாடும், உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துவார். 3ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சியாக வருவதனால தனலாபம் உண்டு. 4ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ளர இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றவர்களும் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள், அண்டை அசல்கிட்டெல்லாம் சண்டை இதெல்லாம் ஏற்படுத்துவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. 5ஆம் இடமான புதன் இருக்கக்கூடிய மிதுன ராசி தேவையில்லாமல் வாயை விட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதை. 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே உச்சம் பெற்று இருக்கக்கூடியதானது இந்த குரு சுக்கிரன். இவர்களாலே
தேவையில்லாத பிரச்சனைகளும் உண்டாகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல், ஆரோக்கியத்தில் சிக்கல், மற்றவனுக்கால் ஜாமீன் போட்டதில் சிக்கல்னு நிறைய சிக்கல்களே விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நல்லது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திலே அமரக்கூடியதான கேது உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகளிலே சில கலகங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியை 2ஆம் இடமான ராசிநாதத்துக்குரிய சனி பார்ப்பதனாலே உங்களுக்கு சில பயங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அவள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு காரிய தடைகளை ஏற்படுத்தினாலும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தையும் தன லாபத்தையும் கொடுப்பார். லாபஸ்தானத்தை புத பகவான் பார்க்கிறதுனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. குருவின் பார்வை இந்த விரயஸ்தானத்தின் மேலே விழுவதனாலே லாபங்கள் பெருகும். மனதிலே எதிர்பார்த்த செலவுகளும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தொடர்ந்து பயன்படுத்த வெற்றி நிச்சயம். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திரனும் உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானத்திலே உச்சம் பெற்ற குருவும் ரொம்ப முக்கியமான காரணமாக மாறுகிறார்கள். உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் ராசியிலே இருக்கிறதுனால நிறைய புத்தி தடுமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். ஆனால் குருவினால் பார்க்கப்படுகிற பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதனால் என்ன, அது புத்தி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். எதையும் யோசிக்கலான்ற எண்ணங்கள் வரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல முயற்சிகளை காட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள், அதன் மூலியமாக நமக்கு லாபம் கிடைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு ஐடியாஸ் கரெக்டாக வந்துடும். சந்திரனும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல செவ்வாய், அவருடன் சேரக்கூடிய சந்திரனானவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகளை கொடுப்பார். அதனால் லாபங்களும் உண்டு, விரயங்களும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். அங்கே சூரியனோடு சேர்ந்த இந்த சந்திர பகவான் அமாவாசை யோகம் அப்படின்னு கொடுத்து உச்சம் பெறுவார். அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மையாக அமையக்கூடியதாக அமையும், வெற்றிகளை கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிற மண்மனை வாகன யோகத்தில் புத பகவான் அமர்ந்திருப்பார். மனதில் நல்ல பக்தி உண்டாகக்கூடிய வாரம் இது. சரீரத்தில் கொஞ்சம் உடம்பு முடியாத இருந்தாலும் கூட எப்படியான எதானு பண்ணிட்டு வந்துடணும், கோயில் குளங்கள்லாம் சுற்றிட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 5ஆம் இடத்துல குருவுடன் சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். முக்கியமாக அந்த திருமண காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய சுப செலவுகள் எல்லாம் உண்டு, அது நடப்பதற்கான வாய்ப்புகளும். சத்ருஸ்தானத்திலே கேது பகவான் இருப்பதனாலே லாபம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. கலத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானினாலும் தொழிலிலே முன்னேற்றமும், அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய துளாராசியை பார்க்கக்கூடிய செவ்வாயினாலே நல்லதொரு மாற்றங்களும். மனதில் சின்ன சின்ன கவலைகள்லாம் வரும், அதெல்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். பூர்வ புண்ணியத்தின் வழி 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையை 9ஆம் இடமான விருச்சிக ராசியிலே பார்க்க அங்கே குருவின் பார்வையும் பதிவதனாலே உங்களுக்கு ஆன்மீக தொடர்பினால் வரக்கூடிய லாபங்களும் மத குருமார்களின் ஆசீர்வாதங்களும் இந்த வாரத்தில் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. பயணங்களினால் வரக்கூடிய லாபங்கள், அதன் மூலியமாக வரக்கூடிய
புதிய நட்பு வட்டாரங்களின் சேர்க்கை அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். லாபஸ்தானத்திலே குருவின் பார்வை இருப்பதனால் லாபம் பெருகும். வளங்களும் நலங்களும் சுக்கிரனின் குருவின் அருளினாலே பெருகுவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. நிறைய புதிய சாப்பாடு, விருந்து இதெல்லாம் நிறைய இருக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த வாரம் இனிமையாக அமையும். இந்த வாரத்திலே 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களில் 8ஆம் தேதி அன்னைக்கு காலாஷ்டமி, 11ஆம் தேதி அன்னைக்கு ஜீவவார ஏகாதசி, 12ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம், 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த 4 நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். காலாஷ்டமி எதுக்கு? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். யார் எதிரிகள் இருந்தால் என்னை எதிரிகள் இருந்து காப்பாற்றணும். கடன்லேருந்து வெளியில் வரணும். இதற்கான பர்ஃபெக்ட் டே இந்த கால பைரவ அஷ்டமி அன்றைக்கி. கால பைரவரை வணங்குவதனாலே வெற்றிகளும் நிச்சயம் உண்டு. 11ஆம் தேதி ஜீவ வார ஏகாதசி. அப்படின்னா நான் ஆத்ம சுத்தி, மனதிலே நல்ல தெம்பாக இருக்கலாம். புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வதற்கான வழிகளை இந்த ஜீவவார ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். நல்ல விரதம் இருந்து சாயங்காலம் நல்ல துளசி மாலையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி அவற்றை எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். மறுநாள் 12ஆம் தேதி அன்று பிரதோஷம். ஆலகால விஷத்தை தன்னுள் கண்டத்திலேயே நிறுத்தி நம்மளை உய்வித்தவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரதோஷ நேரத்திலே அபிஷேக ஆராதனை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வெற்றிகளும் நமக்கு அவசியம் அது சேரும். 14ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஒரு மத்தியானம் வேளையில், நண்பகல் வேலை 11:20 12:20 வரை அந்த காலகட்டங்களிலே அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த வேளையில் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து பூர்வ புண்ணியத்தை நம்ம சம்பாதித்து கொள்வோமானால் வெற்றிகள், இந்த தலைக்கு தலைப்பாகையோட போதுன்னு வாங்களே, அப்படிப்பட்ட வெற்றிகளை நமக்கு ஒருங்கிணைத்து தரக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசை. அதனால் அதையும் விடக்கூடாது. அன்றைக்கி ரோகிணியில் சந்திர பகவான் உச்சம் வேற போகிறார். அப்போது மனதில் என்னெல்லாம் நினச்சிருக்கோமோ எல்லாத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெறக்கூடிய நல்லது ஒரு நாள் இந்த சர்வ அமாவாசை. இதையும் பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.